ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூவி 2001ல ரிலீஸ் ஆன எவல்யூஷன் மூவியை பத்தி தான். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல பூமிக்கு ஒரு எரிக்கல் ஒண்ணு வந்து விழுது. கட் பண்ணா அடுத்த நாள் ஒரு காலேஜ காமிக்கிறாங்க. அங்க இருக்க பயாலஜிக்கல் ப்ரொஃபசர் தான் நம்ம ஹீரோ. அவரோட ஃப்ரெண்ட் அதே காலேஜ்ல ஒர்க் பண்ற ஒரு ஜியாகிரபி ப்ரொஃபசர். அவங்க ரெண்டு பேரும் அந்த எரிக்கல் விழுந்த விஷயம் தெரியுது. அதனால அதோட சாம்பிள்ஸை கலெக்ட் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அங்க நிறைய போலீஸ் வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரை மட்டும் கீழே அனுப்புறாங்க. ஹீரோ சாம்பிள்ஸ் எடுத்து காலேஜ் வந்துடுறாரு. எடுத்துட்டு அந்த சாம்பிள்ஸை எக்ஸாமைன் பண்ணி பாக்குறாரு. அந்த சாம்பிள்ஸ்ல இருக்க செல்ஸ்க்குலாம் உயிர் இருக்கு. அதுவும் இல்லாம ரொம்ப வேகமா அந்த செல்ஸ் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஹீரோ அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட அந்த எரிக்கல் விழுந்த இடத்துக்கு வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதை பார்க்கணும். ஆனா வந்து பார்த்த ஹீரோக்கு செம ஷாக். 1000 வருஷமா நடந்த பரிணாம வளர்ச்சி ஒரு சில மணி நேரத்திலே நடந்துருச்சு. அங்க அந்த இடம் ஃபுல்லுமே வந்து ஒரு சின்ன சின்ன புழுவாவே இருக்கு. அதுல ஒரு புழுவை எடுத்து பாக்குறாரு. ஆனா அது செத்து போச்சு. ஏன்னா அதுக்கு ஆக்சிஜன் ஒத்துக்கல. அதனால அங்க இருக்க காத்தோட ஒரு புழுவை ஆராய்ச்சி பண்றதுக்காக ஹீரோ எடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த புழு சம வேகமா டபுளா மாறிக்கிட்டே இருக்கு. கட் பண்ணா ஒரு ஹோட்டல் வெயிட்டரை காமிக்கிறாங்க. அவன் அங்க கீழே நிறைய புழு செத்து கிடக்கிறத பாக்குறான். அதுல ஒரு புழு மட்டும் சின்னதா ஒரு பிராண மீன் மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ஆனா அதை யார்கிட்டயும் சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் மறுபடியும் அந்த எரிக்கல் விழுந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா அங்க US ஆர்மி ஃபுல்லா அங்க இருக்காங்க. இவங்கள வெளியே அனுப்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் ஜென்ரல் வேஷத்துல அந்த இடத்துக்கு யாருக்கும் தெரியாம போறாங்க. பார்த்தா இடம் வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி மாறிடுச்சு. அங்க இருந்த புழு எல்லாமே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நிறைய ஸ்பீஷீஸா மாறிடுச்சு. அதுல ஒரு பூச்சை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. அதுல ஒரு பூச்சி கொசு மாதிரி இருக்கு. அது ஹீரோவோட ஃப்ரெண்டோட உடம்புக்குள்ளேயே போயிடுச்சு. அப்புறம் அங்க இருந்த டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு வழியா அந்த பூச்சை வெளியே எடுத்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த ஹோட்டல்ல இருக்க வெயிட்டரை காமிக்கிறாங்க. அந்த ஹோட்டல்ல ஏதோ பார்ட்டி போல. அங்க இருக்க மேனேஜர் அவர் ஒய்ஃபோட வெளியே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு பிளான் பண்றாரு. அப்போ திடீர்னு ஒரு வித்தியாசமான விலங்கு அவரை கடிச்சு தண்ணிக்குள்ளேயே எடுத்துட்டு போயிடுது. அவரோட ஒய்ஃப் பயந்துகிட்டே ஹோட்டலுக்குள்ள வந்து கத்துறாங்க. கட் பண்ணா அந்த விலங்கு ஆக்சிஜன் ஒத்துக்காம செத்து போயிடுச்சு போல. அதை ஹோட்டல் வெயிட்டர் ஹீரோ கிட்ட எடுத்துக்கிட்டு வரான். ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அதை எக்ஸாமின் பண்ணி பாக்குறாங்க. அந்த ஊர்ல இருக்க ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அங்க ஒரு 4 லேடி சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. கீழே பார்த்தா நிறைய புழு செத்து கிடக்குது. அதை பார்த்துட்டு அந்த ரூமை திறக்கிறாங்க. உள்ள பார்த்தா பக் மாதிரி ஒரு விலங்கு வருது. அதை ஒரு லேடி கொஞ்சறாங்க. திடீர்னு அது இந்த லேடியை கடிக்க வருது. ஆனா அதுவும் ஆக்சிஜன் ஒத்துக்காம இறந்து போகுது. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க அந்த லேடி. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அந்த லேடியை வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்கு பின்னாடி போய் பாக்குறாங்க. அவங்களுக்கு செம ஷாக். என்னன்னு பார்த்தா நிறைய டிராகன் செத்து கிடக்குது ஆக்சிஜன் ஒத்துக்காம. அதுல ஒரு டிராகன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குட்டி போடுது. அந்த குட்டிக்கு ஆக்சிஜன் ஒத்துக்குச்சு. அந்த டிராகன் ஸ்ட்ரெயிட்டா ஷாப்பிங் மால் போய் எல்லாரையும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்து எப்படியோ அதை ஷூட் பண்ணிடுறாங்க. அங்க இருந்த எல்லா மக்களும் பயத்தோட இருக்காங்க. உடனே கவர்னர் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு. கவர்னர் இதை எல்லாத்தையும் அழிச்சிடுங்கன்னு சொல்றாரு. ஜெனரல் நியூக்ளியர் பாம்பு போட்டு அழிச்சிடலாம்னு சொல்றாரு. திடீர்னு பார்த்தா அந்த ரூம்குள்ளேயே ஒரு மிருகம் வந்துருச்சு. அப்புறம் இப்படியே எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து பயந்த கவர்னர் நியூக்ளியர் பாம்பு பிளாஸ்ட்க்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாரு. உடனே ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் தம் அடிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு தீக்குச்சை தூக்கி போடுறாங்க. அது கரெக்டா அந்த எரிக்கலோட சாம்பிள்ல விழுந்துருச்சு. விழுந்த கொஞ்சம் செகண்ட்ஸ்லயே அது ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு, செலினியம் இருந்தா இந்த உயிரினத்தெல்லாம் அழிச்சிடலாம் அப்படின்னு. அங்க ஹீரோவோட ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரும் சொல்றாங்க, ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்புல அந்த செலினியம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு. ஒரு ஃபயர் இன்ஜின் ஃபுல்லா அந்த செலினியம் இருக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்புவை ஃபில் பண்ணிக்கிட்டு ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டே இருக்காங்க. அங்க இருந்த மிலிட்ரி ஃபோர்ஸ் நியூக்ளியர் பாம்பு பிளாஸ்ட் பண்ணிடுறாங்க. பார்த்தா அங்க இருந்த உயிரினம் செம பெருசா மாறிடுச்சு அந்த பாம்பு பிளாஸ்ட்னால. அப்புறம் ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஏலியனுக்குள்ளேயே போயிட்டு அந்த ஷாம்புவை ஃபில் பண்றாங்க. உடனே அந்த ஏலியன் பயங்கரமா பிளாஸ்ட் ஆயிடுது. அப்புறம் அங்க இருந்த கவர்னர் இவங்கள பாராட்டுறாரு. இதோட இந்த படம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். பை.